இது போன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான அழைப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்லாம் பேசும்போது எனக்கு வந்து துக்ளக் பத்திரிகையில் சோ எழுதுகிற ஒன்றரை பக்க நாளேடு தான் நினைவுக்கு வருது. அந்த ஒன்றரை பக்க நாளேடில் அவர் சொல்லுவார், இதில் இருக்கக்கூடியது எல்லா செய்திகளும் கற்பனையானவையே, ஆனால் ஒருவேளை இதெல்லாம் யதார்த்தத்தில் நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரியான நிலைமையில தான் இப்போ இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தேமுதிகவை அழைக்கிறீங்க. எந்த சூழல்லையும் அவர் வந்து சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த போர்ஷனை மட்டும் வச்சு பேசுகிறேன், எந்த சூழல்லையும் திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம் அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா அவரவர்களுக்கு ஏற்ற நல்ல முடிவு எதுவோ அதை அவரவர்கள் எடுப்பார்கள். அதுதான் அரசியல். நம்மளோட நீண்ட காலம் இருந்தாங்களே, இவர்களுக்காக நம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ளணும்லாம் எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு பார்ப்பதில்லை, நியாயம்லாம் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு எது நல்ல முடிவோ சிறந்த முடிவோ அதை துணிந்து எடுப்பார்கள். திமுக கூட அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதை நம்ம வெளிப்படையாக சொல்லிடுவோம். ஏற்கனவே எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்ட போது நாம் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொன்னோம். பாமகவோ பாரதிய ஜனதாவோ திமுக அணியில் இடம்பெறக்கூடிய சூழல் வந்தால் அது அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், நாங்கள் தனியாக கூட தேர்தலை சந்திக்க தயார் அளவுக்கு நம்ம வெளிப்படையாக பேசியிருக்கோம். அதனால் அந்த உறுதியை நம்ம தர முடியாது, ஆனால் அந்த உறுதியோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை நம்ம தர முடியும். அந்த விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பம். அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் திருமாவளவன் வந்து ராகுல் காந்தியையும் இந்த நேற்று முன்தினமோ சந்தித்து பேசுகிறாரு. அது வேறு காரணத்திற்காக அப்படின்னு செய்திகள் சொன்னாலும் இதனுடைய இது தொடர்பாக ஏதேனும் பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழக அரசியல் சூழல் என்னன்னு ஒரு வேளை 2 பேரும் பேசியிருந்திருக்கலாம். அப்படி பேசினா காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக அந்த கூட்டணிக்கான வாய்ப்பும் ஒரு நடைமுறை சாத்தியமான விஷயம் தானா? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து ரொம்ப தெளிவாகவே காங்கிரஸ் எதிர்ப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அவருடைய பொதுக்குழுவில் மிக வெளிப்படையாக காங்கிரஸை பேசியிருக்கிறார்கள், வெளியே பொதுக்கூட்டங்கள்லையும் மிக வெளிப்படையாக பேசுகிறார்கள். அதனால் அந்த அணிக்கு வாய்ப்பில்லை. திமுக அணிக்கு வர வேண்டும் என்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் உணர்றோம். இல்லை, எல்லா பொதுக்குழு கூட்டங்கள்லையும் செயற்குழு கூட்டங்கள்லையும் தலைமை நிர்வாக குழு கூட்டங்கள்லையும் பல அரசியல் கட்சிகளில், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லலை, எல்லா உறுப்பினர்களும் எல்லா விதமான கருத்துக்களையும் முன் வச்சு பேசுகிறாங்க. அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்கிறாங்க. இறுதியாக அங்கு நிறைவேற்றப்படும் தீர்மானம் என்ன சொல்லுது? கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவருக்கு அல்லது பொதுச் செயலாளருக்கு, அல்லது சில இயக்கங்களில் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் சேர்ந்து கூட்டாக அப்படிங்கிற முடிவில் தானே போகுது. அப்படி இருக்கும்போது அங்கு எதிரொலித்த உணர்வுகள் அப்படியே தலைமையினுடைய முடிவில் வெளிப்படும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கறது? உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் கூட தொண்டர்களுடைய விருப்பம் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜயகாந்துக்கு தொண்டர்கள் இட்ட கட்டளை. ஆனால் அவர் அடுத்த நொடியே என்ன சொல்றாரு? இதை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் தலைவர் எடுத்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எல்லா கட்சியோட நிலைப்பாடு இதுதான். உட்கட்சி ஜனநாயகம், உட்கட்சியில் என்ன வேணா பேசலாம், எல்லாரும் கட்சியும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைவர் எடுக்கிற முடிவுக்கு தான் தொண்டர்கள் கட்டுப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன், அவர் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அது தலைவர் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க, அது பிரகாரம் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் பல கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சார், இப்போ நம்ம சகோதரர் திருமாவளவன் போய் ராகுல் காந்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ம் ட்விஸ்டிங்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவோம், கையை திருப்புறது, அந்த வேலையை இப்போ காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேசட் ஒன்று ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. பிரசாந்த் பூஷன் வந்து டெல்லியில் இதுன்னு காங்கிரஸினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இதெல்லாம் வெளியில் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. இதை வந்து வேறொரு வழியில் அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. இதற்கு ஒரே வழி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதன் மூலமாக பிரசாந்த் பூஷனுடைய சுதந்திரத்தை, அவருடைய சுதந்திரமான செயல்பாட்டை நீங்க வந்து களங்கப்படுத்துறீங்களோங்கிற எண்ணமும் சேர்ந்தே இல்லை. பிரசாந்த் பூஷனுடைய சுதந்திரமான களங்கம், அவர் சுதந்திரமான செயல்பாடுகள் எவ்வளவு இருக்குங்கிறது அது ஒரு சைடில் இருக்கட்டும், அவர் சுதந்திரமாக தான் செயல்படுறார். ஆனால் இன்றைக்கு அவங்க காங்கிரஸ் கூட தான் இருக்காங்க. காங்கிரஸ் தானே அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டு கொடுத்து நிற்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் தானே, ஆம் ஆத்மிக்கு. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பின்னால் காங்கிரஸ் கண்டிப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து திமுகவை தன்னுடைய வலையில் இழுக்கணும், தன் கூட இழுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் காங்கிரஸ் இறங்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் எந்த அளவுக்கும் இறங்கும், எப்படியும் செய்யக்கூடிய கட்சி தான் அது. அதனால என்னுடைய இது வந்து அவங்க அப்படி செய்வாங்க. அப்படி பண்ணும்போது திமுக, காங்கிரஸ், விடுதலை ஏற்கனவே இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கட்சிகள், அந்த கூட்டணி வரக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் எவ்வளோ தூரம் இதில் வந்து விஜயகாந்த் சேர்வார் அப்படிங்கிறது ஒரு டவுட் எனக்கு.
நீங்க நம்பிக்கையோட சொல்றீங்க, அவர் வந்து அதுல சந்தேகத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தமிழக அரசியல்ல விஜயகாந்தினுடைய பாத்திரத்தை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குது? விஜயகாந்த் அவர்கள் மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. அவருடைய அரசியல் வருகையின் மீது கூட நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற வகையிலும் அவர் அரசியலில் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது அதனோடு ஜனநாயக முறையில் அணி சேருவது, பேச்சுவார்த்தை நடத்துவதுங்கிறது ஒரு ஜனநாயக மரபு தான். அதை நம்ம தொடர்றோம், அவ்வளோதான். விமர்சனங்கள் என்பது அதை தாண்டி நமக்கு வேறு களங்களில் இருக்கிறது. அதை கொண்டு நம்ம அரசியலில் பொருத்தி வைத்து இந்த தேர்தல் கூட்டணியை பார்க்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய தேர்தல் முழக்கம் கிட்டத்தட்ட திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லைனை எடுத்துட்டோம்னா, மதவெறி ஜாதி வெறி சக்திகளுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் ஊக்கமளித்து விடக்கூடாது அதுதான் அப்படிங்கிறது தான். அதை ஒட்டி அதற்கு சாதகமான ஒரு அணி அமைப்பதற்கு கடைசி வரைக்கும் முயற்சி விடுதலை சிறுத்தைகள் கடைசி வரைக்கும் முயற்சி செய்வோம். இதுல இன்று உங்களுக்கு நேர் எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அணி ஒருவேளை இந்த உங்க கிரிட்டீரியாவுக்கு பொருந்தி வந்ததுன்னா அந்த அணியிலே இடம்பெறுவதிலேயே எந்த விதமான தயக்கமும் இல்லையா? இல்ல, ஏன்னா இதற்கு ஏற்ப ஒரு அணி அமைந்தால் அந்த அணியை நம்ம வந்து வரவேற்போம், அந்த அணியில நம்ம இடம்பெறுவதற்கும் முயற்சிப்போம். அதுதான். ஏன்னா இப்ப இருக்கிற அணியை இந்த அடிப்படையில வலுப்படுத்துறதா நம்ம முயற்சி பண்றோம். அவங்க சொல்லி நம்ம போய் விஜயகாந்த்கிட்ட பேசல, நம்முடைய கருத்தின் அடிப்படையில் வலுப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்றோம். அவங்க சொல்லி பேசல, அவங்களுடைய இந்த கருத்தின் அடிப்படையில தான் முயற்சி பண்றாங்க. இந்த கருத்தின் அடிப்படையில 2 அணிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 அணிகள்ல அவங்களுடைய ப்ரையாரிட்டி, அவங்களுடைய முன்னுரிமை, அவங்களுடைய தேர்வு எந்த அணியாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து எந்த எலெக்ஷன், எந்த தேர்தலுமே வந்து ஒரு அரசியல் தலைவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது வெற்றி மட்டும்தான். இப்போ வந்து போன தடவை சிதம்பரம் தொகுதியில் நின்று சகோதரர் திருமாவளவன் என்ன பாராளுமன்ற எம்பி ஆனார். 5 வருஷமாக அவர் இருக்கார். இப்போ நாளைக்கு அந்த தொகுதியிலையும் மறுபடியும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் இப்போ நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் போது திமுக கூட்டணியில் வந்து வேற ஒரு கட்சிகள் அப்படின்னு சேரும்போது எலெக்ஷன் ஓரியன்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது, அதுக்கு முன்னால் கிடையாது. அப்படிங்கும்போது கொள்கைகளே இல்லை. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில் நாளைக்கு பிஜேபியும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஜேபி, திமுக, தேமுதிக அப்படிங்கும்போது அது இவர்களை பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணியாக நினைக்கலாம். அப்படி நினைக்கும்போது அந்த கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெறுவார்கள் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பாக இருக்கு. கட்டாயமா பங்கு பெற மாட்டோம். அதான் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. பாரதிய ஜனதா இடம்பெறுகிற அணியில் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது. பல முறை தெளிவுபடுத்திட்டோம். இன்றைக்கு மோடி எதிர்ப்பு என்பதை மிக வெளிப்படையாக செய்யக்கூடிய, இந்துத்துவ எதிர்ப்பை மிக வெளிப்படையாக செய்யக்கூடிய தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். நம்ம வெளிப்படையாக பல அறிக்கைகள், பேட்டிகள் அவர் சொல்லிட்டார். திரும்ப அதை வந்து பாரதிய ஜனதாவோட பொருத்தி பார்க்கறதே ஒரு கற்பனையான விஷயமாக தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்தந்த காரணங்களுக்காக இந்தந்த அமைப்புகளோட நாங்கள் உறுதியாக அணி சேர மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவருடைய கொள்கை தடுமாற்றம், பலவீனம் தான் காரணம். இப்போ நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டு இது போன்ற ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் கூட யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் இப்போ தங்களுடைய இடம் என்ன, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன, அதை முன்வைத்த அரசியல் அப்படிங்கிறதுல அநேகமா எல்லா கட்சிகளும் தெளிவான நிலைப்பாட்டில் அதிமுக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக இப்போ இதுவரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்த்து எங்கேயுமே அவங்க பேசல. இடதுசாரிகளையும் பயன்படுத்த நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா ஒருவேளை கணிசமான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவானால் ஏற்கனவே சொல்லிட்டார் துக்ளக்குள்ளால. அவர் சொல்லியிருக்காரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே OMCA பில்டிங்ல நடக்கும் ஃபங்க்ஷன்லயே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்களே, பாரதிய ஜனதாவுடன் காங்கிரஸ் எந்த காலத்தையும் எங்களுக்கு கூட்டணியில சொல்லியிருக்காங்களே. இன்னைக்கு சொல்றீங்க அப்படி எதை தான் நம்ப முடியும்? அதிமுகவோட நீங்களும் தான் கூட்டு சேர்ந்தீங்க, நீங்க ஆட்டோனமியோட சேர்ந்தீங்க, திமுக இருந்தீங்க, எல்லாரோட தான் இருந்திருக்கீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல அமைச்சர் விஸ்வநாதன் பேசும்போது சொன்ன ஒரு செய்தி வந்து நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுது. டெல்லியை விட, குஜராத்தை விட தமிழ்நாட்டில் வந்து மின் கட்டணம் குறைவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. அந்த குஜராத்தை விட அப்படின்னு சொல்லி உள்ள சேர்க்கிறாங்கல்ல, அதற்கு ஒரு அரசியல் பொருள் இல்லையா? இல்லை, அது அவங்க அப்படிலாம் இந்த இவ்வளவு நுட்பமாக போய் நம்ம அதை பார்க்கணுமான்னு தெரியல. வெளிப்படையாக இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா அதிமுக அணி என்பது ரொம்ப இயல்பான அணிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவங்களும் விரும்புறது. ஆனால் இந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அங்கே உதைக்குது. அது இல்லைன்னா அவங்க வெளிப்படையாக சேர்ந்துருப்பாங்க. இல்லை, இந்த கொள்கைகளை பொறுத்தவரைக்கும் நான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஜாதிய கட்சின்னு இன்னைக்கு நீங்கள் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோடு நீங்கள் இருந்தீங்களே, எல்லாருக்குமே அந்த கொள்கையில் மாற்றம் இருக்கு, எல்லாருக்குமே மாறிட்டு தான் இருக்குது. ஜாதி கட்சியெல்லாம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியோட
பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி ஒரு மக்கள் கட்சி சமூக- நீங்க ஜாதிய இல்ல, கட்சின்னு பாட்டாளி சொல்றீங்களே. மக்கள் கட்சி நாங்கள் உறவோடு இருக்கும்போது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தாருங்கிறது நீங்க பார்க்கணும். அவர்கள் முழுக்க சமூக நீதி மற்ற இப்ப தமிழர் நலன் பேசிக் இன்னைக்கு கொண்டிருந்தவர்கள் தான் பேசுறாங்க அது. இன்னைக்கு திடீரென்று சமூக நீதி இல்ல, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு எதை தூக்கி பிடிக்கிறார்களோ அதை பொறுத்து எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் எடுத்திருக்கிறோம். மாறி போனது அவர்கள் தானே தவிர நாங்கள் இல்ல. இப்ப திருமாவளவன் உள்ளிட்ட பலருடைய அழைப்புக்கு விஜயகாந்த் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து தான் அதை தொடர்ந்து பேசுவதற்கான களம் கிடைக்கும். அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.